கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 22 6ஆம் வசனம். Psalms 22 verse 6. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இந்த காலை நேரத்துல இந்த புனித வெள்ளியின் நாளிலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதிக்க போறாங்க. இன்னைக்கு அப்பா பேசுகிற இந்த வார்த்தை நானும் ஒரு புழு. நீங்க அனைவரும் நினைக்கலாம், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும்னு பிரதர் சொல்லுவாங்க, புழுன்னு சொல்லக்கூடாதுன்னா சொல்லுவாங்க. ஆனா இங்க புழுன்னு வந்திருக்கேன். இதையே முதல் வசனமாக எடுத்து பிரதர் சொல்றாரு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டப் போகிறேன். புனித வெள்ளி அப்படின்னு சொன்னோடனே ஏசப்பா மறிக்கிறத குறித்து 7 வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க. நல்லது, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை நீங்க கேட்டிராத சத்தியத்தை அப்பா உங்களோடு கூட பேச போறாங்க. எப்பொழுதும் அப்பாவோட வார்த்தையை கேட்கும் பொழுது கையில ஒரு டைரியை வைத்துக் கொள்ளுங்க, பெண் வைத்துக் கொள்ளுங்க. அப்பா உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நோட் பண்ணுங்க. அப்புறம் மெசேஜ் முடிச்சு ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அதை வீட்டுல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணி பாருங்க. அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாங்க. இங்க நம்மை புழு என்று சொல்லி அங்க அப்பாவோட வார்த்தை சொல்ல. நீங்க அதை பாத்தீங்கன்னா சங்கீதம் 22 தாவீது தீர்க்க தரிசனமாக மெசானிக் சாம்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்பாவை பத்தி தாவீது தீர்க்க தரிசனமாக ஞான சிஷ்டியாக எழுதின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நீங்க அதுலயே முதல் வசனம் பாருங்க, verse 1. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை யார் சொன்னான்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம அப்பா சொன்னாங்க. அப்பாவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. இப்போ புழுன்னு சொல்லியிருக்கு. நாமே புழு சொல்லக்கூடாது அப்படின்னா அப்பாவை குறித்து ஏன் இங்க புழு சொல்லியிருக்கு அப்படி சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஈப்ரு வேர்ட்ல புழுனா வேற ஒண்ணும் இல்ல, டோலா என்று சொல்லுவார்கள். நீங்க பழைய ஏற்பாடுல மோசே காலத்துல ரத்தாம்பரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த ரத்தாம்பர நூலெல்லாம் உண்டாக்கணும் அப்படின்னா இந்த டோலா என்கிற அந்த புழு கலர் செக்க செவேல்னு சொல்லி இருக்கும். அந்த டோலாவோட புழுவோட கலரை வைத்துதான் அந்த சாயெல்லாம் அந்த காலத்துல போடுவாங்க. அந்த டோலா புழு என்ன செய்யும்னா, அது ஒரே ஒரு வாட்டி தான் அந்த லைஃப் சைக்கிள்ல போடும். அதுக்கு என்ன செய்யும்னா, மரத்து மேல ஏறி உச்சியில போய் அது முட்டை போடும். அதுல இருந்து வருகிற அந்த குஞ்சுகள் அதுக்கு உணவாக என்ன சாப்பிடும்னா, இந்த அம்மா புழுவே என்ன பண்ணுமா, சாப்பிடுமா. அப்போ அது பானம் பண்ணுகிறதற்கு அந்த டோலா புழுல இருந்து ஒரு திரவியம் வெளியேறும். இந்த குஞ்சுகள் என்ன செய்யும், அந்த அம்மாவுடைய சரீரத்தையும் அந்த பானத்தையும் புசித்து கொண்டு இருக்கும். இப்படி அது கடைசி நேரத்துல அந்த புழுவோட வயிறு பகுதி முழுவதும் அந்த குஞ்சுகள் சாப்பிட்டுரும். மேல தலையும் கீழே வாலும் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அது கடைசி நேரத்துல அந்த புழு சாக போற நேரத்துல அது அப்படியே மடிந்து எப்படி இருக்குமா, ஒரு ஆர்டின் ஷேப்புக்கு வந்துருமா. அந்த ஆர்டின் ஷேப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும், மரித்து போயிடும். அது மரித்து போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்னோ போல ஃபார்ம் ஆகி வந்துடும். இதை பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒயிட் கலர்ல ஸ்னோ போல வந்துருச்சுனாலே அது மரிச்சிடுச்சு, அதுக்குள்ள இன்னும் அநேக குஞ்சுகள் இருக்குன்னு சொல்லி அந்த குட்டி புழுக்களை எடுத்து கலர் பண்ணுகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அதை கிங் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படின்றதுல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா கூட இந்த டோலாவை பத்தி உங்களுக்கு தெரியும். என்சைக்ளோபீடியா பைபிள்னு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அடுத்து பிப்ளிக்கல் ரெமேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தா கூட இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கு எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க அந்த புழு தான் உயிரையே கொடுத்து பிள்ளைகளை என்ன பண்ணுது, காப்பாற்றுகிறது. கடைசியா அந்த பிள்ளைகளுக்காக உயிரையே கொடுத்தது. ஏசப்பாவை அதுக்கு அடையாளமா தான் தன்னுடைய உயிரை கொடுத்து அவருடைய பிள்ளைகளான நம்மை காப்பாற்றுவதற்கு தான் இதை ஒரு அடையாளமாக காண்பித்து கொடுத்தாங்க. நம்ம புழுவா சொல்றதுக்கல்ல, ஏசப்பா அப்படிதான் மரித்தாங்கன்னு காண்பிக்கிறதுக்கு தான். சரி, இப்போ உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லி தருகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எரேமியாவின் புலம்பல்ல 22 வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஹீப்ரூ லெட்டர்ஸ் 22 அதனால வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏசப்பா கல்வாரி சிலுவையில கடைசியாய் பேசின 7 வார்த்தைகள் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த 7 வார்த்தைகளும் அப்பா எதுல இருந்து பேசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீப்ரூ லெட்டர்ல கடைசி எழுத்தான தவ்
அந்த எழுத்துல தான் பேசுனாங்க. அப்போ எரேமியால பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல கடைசி எழுத்து, 2ஆம் அதிகாரத்துல கடைசி எழுத்து, 3ஆம் அதிகாரத்துல கடைசி 3 எழுத்து, 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் கடைசி எழுத்து. மொத்தம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 7 வசனங்கள் வரும். அப்ப கல்வாரி சிலுவையில கடைசி 7 வார்த்தைகளை பேசுனாங்க. புலம்பல் லாமெண்டேஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் கடைசி வசனத்துல 22ஆம் வசனத்துல பேசின வார்த்தையும், அப்பா பேசின கல்வாரி சிலுவையில பேசின வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். லூக்கா 23:34 சொல்லியிருப்பாங்க. அதே போல 2:22 புலம்பல்ல இன்றைக்கு என்னோட பரதீசில இருப்பாய் என்கிற சொல்லுகிற அந்த கடைசி வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாங்க. அதே போல 3ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்துல ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்றார், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறார். யோவான் 19ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்துல சொல்லியிருப்பாங்க. அதுலயே லாமெண்டேஷன் புலம்பல் 65ல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதை அதுக்கு அடையாளமாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் விலைக்கு சொல்லணும்னா நிறைய நேரம் ஆகும். உங்களுக்கு நான் மேலோட்டமாக சொல்லி செல்லுகிறேன். அடுத்து அதே போல 3:66 தாகமா இருக்கிறேன். அதுதான் ஜான் 19:28 பார்ப்போம். அடுத்து 4:22 முடிந்ததுன்னு அப்பா சொல்றாங்கல்ல, ஜோவான் 19:30 பார்ப்போம். எரேமியா 5:22 பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி லூக்கா 23:46 சொல்றதையும் பார்ப்போம். இங்க முதல் வசனம் பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு அப்பா சொல்லுகிற அந்த வார்த்தை அப்பா கிட்ட பேசுறாங்க, பிதாவாகிய தேவனிடத்துல பேசுறாங்க. என்ன பாஷையில பேசுறாங்க? ஈப்ரு பாஷையில பேசுறாங்க. அடுத்து இன்றைக்கு என்னோட பரதீசில் இருப்பாயின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை கல்லனுக்கு பேசுறாங்க. அரேமிக் மொழியில அப்பா பேசுறாங்க. ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய்ன்னு சொல்ற. ஸ்திரீயேன்னு சொல்லுகிற வார்த்தை எபிரேய வார்த்தை, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லுகிறது அரேமிக் வார்த்தை. அடுத்து என் தேவனே இதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுல பெரிய அநேக காரியங்கள் இருக்கு. என்னால முடிந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ சொல்றேன். நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை அரேமிக்ல வருது. அடுத்து முடிந்தது என்று சொல்லுகிற வார்த்தை கடைசியா பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது ஈப்ரு வார்த்தையில சொல்லுது. இப்ப என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தை 4வது வார்த்தை. முன்பாக 3 வார்த்தை, அதுக்கு பின்பாக 3 வார்த்தை. இந்த 3, வார்த்தையும் நீங்க மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் ஒன்னு சஃபலாகி வரும். ஆனா இந்த என் தேவனேன்றது மாத்திரம்தான் உங்களுக்கு 2 வாட்டி வரும். மத்தேயு 27:46 வரும், மார்க்கு 15:34 வரும். 2 வாட்டி வரும். அதுல என்ன விசேஷம் கேக்குறீங்களா? சொல்றவங்களுக்கு சோத்திரம். அதே போல இங்க 1, 4, 7 இந்த 3 வார்த்தையும் அப்பா பிதாவாகிய தேவனிடத்துல பேசுறாங்க. அடுத்து 2, 3, 5, 6 வார்த்தைகளை மற்ற எல்லார்களுக்கும் அப்பா என்ன பண்றாங்க? பேசுறாங்க. இப்போ அந்த 2 வார்த்தை நம்ம பார்த்தோம். மத்தேயு 27:46 என்ன சொல்லியிருக்கு? ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லி வரும். மார்க்கு 15:34 பாத்தீங்கன்னா ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு வரும். நீங்க இந்த 2 வார்த்தையில என்ன வித்தியாசம்? அது ஏலின்னு வருது, இது ஏலோயி என்று சொல்லி வருதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, மத்தேயு யாருக்கு எழுதுனதுன்னா யூதர்களுக்கு எழுதுனது. யூதர்களுக்கு என்ன பாஷை தெரியும்? எபிரேய பாஷை தெரியும். இங்க மார்க்கு யாருக்கு எழுதுனதுன்னா ரோமர்களுக்காக, புறஜாதிகளுக்காக எழுதுனது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சங்கீதம் 22 அது பழைய ஏற்பாடு எந்த பாஷையில எழுதுனது? எபிரேய பாஷையில எழுதுனது. அதுக்காக தான் அதுல ஏலி ஏலின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு போட்டிருக்காங்க. இதுல நீங்க முதல் 3 வார்த்தையும் கடைசி 3 வார்த்தையும் பாத்தீங்கன்னா எல்லா பைபிள்லயும், அது தமிழா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், என்னென்ன பாஷையில மொழிபெயர்த்தாலும் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனா இந்த 4வது வார்த்தை மட்டும் ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏலோயி ஏலோயின்னு வந்ததை மட்டும் அந்த பாஷையிலேயே போட்டிருப்பாங்க. அதை நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு காரியம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது யார் வந்தது? ஏசப்பா தான் வந்தாங்க. ஏசப்பா தான் வெளிச்சமாக வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தெல்லாம் படைச்சாங்க. இப்போ ஒளியாய் வந்த ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தொங்கிட்டு இருக்காங்க.
அப்பா ஏன் அவ்வளோ வேதனையாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அங்க பாத்தீங்கன்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி அந்த இடத்துல பிதாவே பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுகிற அந்த ஸ்லாக்கியத்தையும் நீங்க இங்க 2வது பாத்தீங்கன்னா, ஏலோயி ஏலோயி லாமா சமக்தானி அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பா இவ்வளவு நேரம் பிதா என்னை தனியே விடுவதில்லைன்னா சொல்றாங்க. இங்க ஏலோயி என்று சொல்லி அந்த அரேமிக் வேர்ட்ல சொல்லும் பொழுது, அவரை பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த தகுதி கூட போயிடுச்சு. அப்பாவுக்கு அவ்வளவு மன வேதனை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல வந்துச்சு. எல்லா அடி எல்லாவற்றையும் அப்பா பொறுத்து கொண்டிருந்தாங்க. இப்போ எல்லாருடைய பாவமும் அப்பா மேல வரும் பொழுது, அப்பாவால என்ன பண்ண முடியல? சகித்து கொள்ளவே முடியாது. அப்பாவுக்குள்ள என்ன இருக்க முடியாது? இருள் இருக்கவே முடியாது. அப்படி ஒளியாகிய தேவன், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தைக்கு முன்பாக 3 வார்த்தை பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் அப்பா ஒரு வார்த்தையும் பேசல. அமைதியாக பூமி அந்தகாரப்பட்டது என்று சொல்லி கூட நம்ம வேதத்துல பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, எல்லா பாவம் வந்ததுனால, இப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாங்க? அப்பாவ பார்க்கல. இதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். என்னை தனியே விடுவதில்லை என்று சொன்ன பிதாவாகிய தேவனை இப்ப என்ன பண்ண? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நம்முடைய எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் யார் மேல வந்துருச்சு? அப்பா மேல வந்துருச்சு. அதனாலதான் அப்பாவால அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. திருத்துவத்தில் 2வது நபர் ஏசப்பா. முதல் நபர் பிதாவாகிய தேவனும் இப்ப பாக்குறது இல்ல. பரிசுத்த ஆவியானவரும் இப்ப துணை செய்கிறது இல்ல. அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லாமா என்கிற அந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல வைன்னு சொல்லுவோம், தமிழ்ல ஏன்னு சொல்லுவோம். நம்ம பேசும்போது அந்த ஏன்ன்ற ஸ்லாங் அநேக இடத்துல அநேக மாதிரி வரும். ஏன் அப்படி சொல்லி கேட்கலாம், சிலர் எதுக்கு அப்படி சொல்லி கேட்பாங்க. சில காரியங்கள் நம்ம யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க நம்மளை கைவிட்டு போகும் பொழுது அப்ப சொல்லுவோமே, நீயுமா அப்படி சொல்லி சொல்லுவோம்ல, ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் தெரியுமா? அப்படி ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ள அப்பா தள்ளப்பட்டாங்க. யாருக்காக? நமக்காக தான். நம்மளுடைய பாவங்களுக்காக தான், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக தான், நம்மளுடைய மீறுதலுக்காக தான், எல்லாவற்றையும் அப்பா பிதாவாகிய தேவன் ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேதனையோடு கூட இருதயத்தின் பாரத்தோடு கூட அப்பா கேக்குறாங்க. சபக்தானி என்றால் எக்கேடாது கெட்டு போன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் மேல வருத்தம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பெற்றோர்கள் நீ எக்கேடாது கெட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் அப்பா அவ்வளவு ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு அநேகர் ஏசப்பா எனக்கு அது கொடுத்தாதான் நான் அவரை தேடுவேன், என் கடன் பிரச்சனை தீர்த்தாதான் நான் ஏசப்பாவை தேடுவேன், எனக்கு சொந்த வீட்டை கொடுத்தாதான் நான் தேடுவேன், எனக்கு குழந்தைய கொடுத்தாதான் தேடுவேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையில கடைசி சொற்ற ரத்த வரைக்கும் சிந்தி நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்கத்தனம் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்தார். பிதாவாகிய தேவன் தனியே விடுவதில்லை என்று சொன்ன அந்த பிதாவாகிய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர் கண்களை மறைத்தவுடனே அப்பாவால தாங்க முடியல. யாரும் இல்லாத சூழ்நிலை. சிலுவைக்கு கீழே எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதம் செய்தார். அங்க நிக்கிற எல்லாருக்கும் அரெஸ்ட் பண்ண வந்த மல்கூஸோட காதை வெட்டின அந்த மல்கூஸுக்கும் ஏசப்பா அற்புதம் செஞ்சு காதை விட்டுனாங்க. பக்கத்துல இருக்க திருடனுக்கும் இன்றைக்கு நீ பரதேசில இருப்பேன்னு சொன்னார். ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதம். எல்லாரும் நன்மை பெற்ற ஜனங்கள் இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல நான் கைவிடப்பட்டு போயிருக்கிறேன். என் பிதாவாகிய தேவனே என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஏசப்பா தான் உங்களையும் பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களுக்காக தான் அப்பா கல்வாரி சிலுவையில கடைசி சொல் ரத்த வரைக்கும் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தாங்க. இப்பொழுதும் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா என்னை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டீங்கன்னா உங்களையும் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுனீங்க. இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளுக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அதே உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கி எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. ஒருவர் விடாம எல்லாருக்கும் அற்புதத்தை செய்றீங்க. அவங்க என்ன பிரச்சனையோடு கூட வந்தாலும் சரி, என்ன போராட்டத்தோடு கூட வந்தாலும் சரி,
நீங்க இப்பொழுது அற்புதம் செய்றீங்கப்பா. உங்க பிள்ளைங்க மனம் திரும்பி சொல்றாங்க. இது செஞ்சாதான் நான் உங்கள தேடுவேன்னு சொன்னவங்கலாம், இப்பொழுது நீங்க அவங்களுக்காக பாடுபட்ட அந்த வேதனையை, அந்த துக்கத்தை இப்பொழுது அறிந்து, இப்பொழுதும் அநேகர் அழுது கண்ணீரோடு கூட அப்பாட்ட ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கீங்க. அவர்கள் எல்லாரையும் நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதற்காக அவர்கள் தேவைகளை சந்திக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்லது. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. டெய்லி அப்பா உங்களோடு கூட பேசுவாங்க. அது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கணக்குல அப்பா எழுதுவாங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ்.